ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சில அற்புதங்களுக்காக. ரொம்ப நாட்கள் காத்து கொண்டிருக்கிறோம் தேவன் எனக்கு அதிசயங்களை செய்வார் என்று. ரொம்ப நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காரியம் முடியும் என்று. ஆனால் சில காரியங்கள் முடியாதபடி தாமதித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க? நீ செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. விசுவாசம் பெருசா இருக்கு. கூட இருக்கிற காரியத்தை பெருசா பார்க்காது. உன் கூட எதுவுமே இல்லாம இருக்க, நீ மட்டும்தான் இருக்க, தனித்து போராடுற, பரவாயில்லை. ஆனா நீ ஜெயம் எடுப்ப நான் சொல்றேன். உனக்கு கர்த்தர் அக்கினியால் உத்தரவு கொடுப்பார். ஆமென், ஆமென். பெரிய பேக்ரவுண்ட் நமக்கு இல்லாம இருக்கலாம், சொல்லுங்க. பெரிய அரசியல் பலம் உனக்கு இல்லாம இருக்கலாம், உனக்கு ஒண்ணுனா வர்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கா, நீ தனித்து நிற்க. ஆனா உன் கூட இருக்க வேண்டியவர் இருப்பார். அக்கினியால் உத்தரவு தேவன் உனக்காக இருப்பார். ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, ஒருவேளை நடக்கலாம், ஒருவேளை கர்த்தர் உன்னை கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு விசுவாசத்திலே உன்னை நடத்தி கொண்டு போய் உன்னை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்பு, பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என்னடா நாங்க ஜெபம் பண்ணி என்னத்தை பார்த்தோம், நான் எதிர்பார்த்து நடக்கலை, கொண்டு போ, என்ன வந்தாலும் நம்பு, ஜெயிப்ப. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென், ஆமென். நல்லா என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பாடலாமா? பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தா. தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தா. கேட்டருளும், கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கேட்டருளும், கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். பாடலாமா? நல்ல தேவன் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். பாடுவோம். கர்த்தரே ஆஹா ஆஹா என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பார். நல்ல ஆவியில நிரம்பி பாடலாமா? கர்த்தரே சொல்லும் போதே சத்துருக்கள் விழட்டும்,
அக்கினி இறங்கட்டும், தேவ வல்லமை ஆக்கிரமிக்கட்டும். ஆமென், 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 ஆமென். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஆமென், ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஆமென், ஆமென். Glory. என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஆமென், ஆமென். கர்த்தரே நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி என்றே ஆர்ப்பரிப்போ. இன்னைக்கு அந்த கிருபை நம்ம இந்த இடத்திற்கு வந்திருக்கிற, இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு பேர் மேல இறங்கும்படியாக எல்லோரும் வாய்களை திறந்து அக்கினி பாஷைகளை பேசி உங்க ஆவி அனல் மூட்டி எழுப்பி விடு. சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் எஸ் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? 2024 உனக்கு சாதாரணமாய் பதில் அல்ல, அக்கினியால் பதில் அடிக்குங்கிற தேவனாக கர்த்தர் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எஸ் லார்ட், நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஷபாலா கபாடலா. அப்படியே கொஞ்ச நேரம் அக்னி பாஷைகளை பேசுவோமா? எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின ஒரு வல்லமை, அக்கினிமயமான தேவ வல்லமை இந்த ஆராதனையில் ஒவ்வொருவர் மேலே இறங்கும்படியாக எல்லோரும் நாவுகளை திறந்து அக்னி பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். எஸ் லார்ட். நல்ல 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 சத்தமா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. எல்லா சத்துருக்களின் வல்லமைகளையும் கர்த்தனைக்கு நிர்மூலமாக்கட்டும். அக்கினியால் பதிலளிக்கிற தேவன், அக்கினியால் உத்தரவு அருளுகிற தேவன் இன்னைக்கு உன் ஆவியை அக்கினியாய் மாற்றட்டும், அனலாய் மாற்றட்டும். 2024 நீ அக்கினியாய் மாறும்படியாய் ஒரு வல்லமையை கர்த்தர் ஊற்றுகிறார். கம் ஆன். லிப்ராஷியே ரகமடல. ஓ பலவீன எல்லாம் மறையட்டும். லாகாபா சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். எந்த பகுதியில் அக்கினி இறங்கணுமோ இன்னைக்கு அந்த பகுதியில் அக்கினி இறங்கட்டும். இப்பொழுது அக்கினி இறங்கட்டும். பாலா டாலா டாபா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இப்ப அக்கினி புலமாய் மாற்றட்டும். என் ஆண்டவர், ஒவ்வொருவரும் ஃபயரா மாறுங்க, ஒவ்வொருவர் அக்கினியாய் மாறுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அக்கினி எங்களை சந்திக்கட்டும். இந்த ஆராதனையில அக்கினி எங்களை சந்திக்கட்டும். ஆராதிக்கும் போது, பாடலை பாடும்போது, மியூசிக் வாசிக்கும் போது, இசை வாசிக்கும் போது ஒரு அக்கினியா எங்களை மாற்றும். அக்கினி பிளம்பாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அக்கினி பிளம்பாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அக்கினி பிளம்பாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஓ அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால்
பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றா தேவ மனிதனாக அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றா தேவ மனிதனாக அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றா தேவ மனிதனா 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 அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றா தேவ மனிதன். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உங்கள் பிள்ளைகள் மேலாம் அந்த ஒரு வல்லமை இறங்கிடட்டும். இன்னைக்கு அந்த ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் உணரட்டும். மாற வேண்டியது எல்லாம் மாறி போகட்டும். எலும்பச்சை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்கினியால் பதிலளிக்கிற தேவன். ஆமென். சும்மா அல்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் அக்கினியால் பதிலளிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நீங்கள் ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, நீங்கள் ஜெபிக்கும் போது அக்கினியால் உங்களுக்கு என்ன செய்கிறவர்? பதில் அளிக்கிறவர். எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இன்னைக்கு அக்கினியால் எங்களுக்கு பதில் தருவார்? சத்தமா சத்தமா ஒரு ஆமென். ஆமென். பிசாசு வெட்கப்படுத்துற மாதிரி சொல்லுங்க பாப்போம். அக்கினியால். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு அக்கினியால் பதிலை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சிரிச்ச மகமும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தெய்வ பிள்ளைகள் நல்ல ஆவியில களி கூர்ந்து கொண்டே இருந்தாதான் அங்க ஆவியானவர் கிரியை செய்வார், அசைவாடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஏன்னா அங்கதான் ஒரு மனம் இருக்கும். அங்கதான் கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் நடக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் இன்றைக்கி மெயின் லைன் சர்ச்சாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ஸ்பிரிட் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கே கர்த்தர் இருக்கிறார். அது உண்மையிலே அந்த சிஎஸ்சியாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், எந்த சபையாக இருக்கட்டும், அங்கே அந்த அந்த ஒரு மனம் இருக்காது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆனால் அதே இது கொஞ்சம் சில நல்ல ஆவிக்குரிய சபைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்மையோடு இருக்கும். அங்கே கர்த்தருடைய ஆவியானோட அசைவு காட்டு அதே மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, அதனால தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பாரம்பரிய சபைகள் எல்லாம் ஆவி இல்லாத சபை, இது ஆவி உள்ள சபைன்னு சொன்னது காரணமே அதுதான். சபை கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிறது. ஆவியானவர் அசைவோடனா தெய்வ பிள்ளைகள் ஒருமனப்படணும். ஆமென் சொல்லுவோமா? அப்போனா தான் கர்த்தர் என்ன செய்வாராங்க? அசைவாடுவார், கிரியைகளை செய்வார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஃபாதர். சார், இந்த நாளிலும் இந்த ஒரு விசேஷமான இந்த நாளை நம்ம விசேஷமான ஒரு நாளாக நம்ம நியமித்திருக்கிறோம். காரணம், சரி ஆண்டவர் இந்த நாட்கள் ஒரு விசேஷமான ஒரு ஜெப ஆவியினாலும் அவருடைய கிருபையினாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யட்டும்? நிரப்பட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். தேவ ஆவியானவர் நம்ம என்ன செய்யட்டும்? ஆளுகை செய்யட்டும். அவருடைய மகிமை நம்மை மூடட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியால நமக்கு உத்தரவு அருளட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். அனைவருக்கு தெரிந்த சம்பவம் தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 18:38 நம்ம வாசிக்க கேட்போம். அதன் பிறகு முதல்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை மாத்திரம் தீம் இதுதான்.
இன்னைக்கு இறங்க வேண்டிய காரியங்களும் இதுதான். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியங்களும் இதுதான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் 1 ராஜாக்கள் 18:38 வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் என்ன செஞ்சுச்சா? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ராமன் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. தேவன் அந்த இடத்துல பலமாக தம்மை நிரூபிச்சார், தம்மை வெளிப்படுத்தினார். தன்னுடைய ஊழியக்காரனுக்கு முன்பதாக தேவன் தம்மை நிரூபிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப வேதம் அழகா சொல்லுது, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கினது. அப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து அப்பொழுது சத்தமா சொல்லணும். அப்பொழுது. ஆமென் ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லப்படுகிறது அழகா வேதம்? அப்பொழுது. அப்போ கர்த்தருடைய அக்கினி இறங்கணும்னா ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்யும்? அக்கினி இறங்கி வருகிறதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். சும்மா அங்க அக்கினி இறங்கவில்லை, அப்பொழுது வேதம் சொல்லப்பட்டேன்னா அப்ப அதுக்கு முந்தி சில காரியங்கள் எல்லாம் எலியாவுடைய ஊழியத்தின் பாதையில எலியா அந்த ப்ராசஸ் அவர் செய்ததுனால அங்க அக்கினி என்ன செய்தது? இறங்கினது. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையிலும் தேவனுடைய அக்கினி இறங்கி வரப்போகிறது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், மாற வேண்டிய காரியங்களா இருக்கட்டும், மாறாதபடி இருக்குதுன்னா அப்ப சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது அப்பொழுது அக்கினி இறங்குகிறதாக இருக்கிறது. ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சில அற்புதங்களுக்காக. ரொம்ப நாட்கள் காத்து கொண்டிருக்கிறோம் தேவன் எனக்கு அதிசயங்களை செய்வார் என்று. ரொம்ப நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காரியம் முடியும் என்று. ஆனால் சில காரியங்கள் முடியாதபடி தாமதித்து கொண்டே இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நீ செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்பொழுது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இப்ப இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் எலியா எல்லாரும் என்ன செய்வான்? கூப்பிட்டுக்குவான். வாங்கப்பா, நீயும் பார்ப்போம், நானும் போட்டு பார்க்கலாம். என்ன அர்த்தம்? நீ கூப்பிடுற தெய்வம் இறங்கினார்னா நாங்க என்ன செய்யறோம்? நீ சொல்ற தெய்வத்தை வணங்குறோம். நான் சொல்ற தெய்வம் வந்துச்சுன்னா நீ எல்லாரும் கர்த்தர் தான் தெய்வங்கிறத அறிக்கை பண்ணணுங்கிற ஒரு பெரிய சவால் நிறைஞ்ச இடத்துல இருக்கும்போது வேதம் அழகா சொல்றது வாசிக்கலாமா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 20ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் நல்லா கவனிக்கணும். தேவன் அற்புதம் செய்யாததுக்கு காரணமே 2 மனசு. என்ன? எத்தனை மனசு? உங்களுக்கு புரியுதா? தேவன் உன் வாழ்க்கையில இன்னும் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறதுனா ஒரே மனசா இருக்கணும். 2 மனசா இருந்தால் தேவன் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், 2 மனசுல இருப்பாங்க. அவங்களால வாழ்க்கையில சாதிக்கவே முடியாது. கர்த்தர் கொடுத்த நோக்கம் எதுவோ அதிலே நிலையா நிற்கணும். ஆமென். இதை செஞ்சிட்டு அதையும் செஞ்சிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. யோசிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல 2 மனசு ஆண்டவர் எனக்கு வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரே மனசை தாரும், ஒரே இருதயத்தை தாரும். அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். 2 மனசா இருக்கவே கூட. அதான் எலியா சொல்றார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால். எத்தனை பேர் ஆசைப்படுங்க அக்கினி இறங்கணும்னா முதல்ல இந்த 2 மனசு உடையணும். ஆமென். ஒரு அற்புதத்துக்கு எதிர்பார்க்கிறோம்னா நடக்குமா நடக்காதா?
பாசிபிலிட்டிஸே இருக்கா, ஆனா விசுவாசியம் நடக்கும். என்ன வந்தாலும் பார்த்துக்கிடலாம். ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? கர்த்தர் எனக்கு அற்புதங்களை, ஒரே மனசு விசுவாசத்தில். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒரு விஷயத்தை இறங்கிட்டீங்க, என்ன நடக்க யோசிக்காது. இறங்கிட்டீங்கன்னா யோசிக்க கூடாது. இறங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். ஆமென். 1000 முறை யோசி. இறங்கறதுக்கு முன்ன குட்டி வரைக்கும். இறங்கின பின்பு ஒரே கான்ஃபிடென்ட்டா, கர்த்தர் எனக்கு இதை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். தாவீதுட்ட இருக்கிற பெரிய கேரக்டர் அதுதான். விசாரிப்பான், ஆண்டவரே நான் போலாமா? கர்த்தர் போக சொல்வார், போயிடுவார். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு குழப்பங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு யோசிங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அக்கினி இறங்காம இருக்குன்னா, 2 நினைவுகள். ஒரு கூலியத்மா இருக்கட்டும், கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு செய்ய சொல்றாரா, செய்யறதுக்கு முன்னக்கூட்டி நான் யோசிக்கலாம். இறங்கின பின்பு யோசிக்கவே கூடாது. இறங்கின பிறகு யோசித்துட்டேன்னா முழு மனதோட ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு விதையை கொடுத்துட்டார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆனா அவனுக்கு விதை கொடுக்கப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா பஞ்ச காலத்தில். ஆதியாகமம் 26 முதலாம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பின்னும் ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை எல்லாம் வேறொரு பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்ச காலத்தில் கூட விதை வந்துச்சு. ஒரே கான்ஃபிடன்ஸ், என்னை ஆசீர்வதிக்கிறது தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் சுகத்துக்காக வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நோய்க்கும் பார்க்கணும். இன்னொன்னு சொல்லுவாங்களே, என்ன ஊரு அது, என்ன வார்த்தை? நோய்க்கும் பார்க்கணும். கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? புரியுதுங்களா? நீ என்னதான் நீ செய்தால் உன் நம்பிக்கை தேவனையாகவே மட்டும்தான் இருக்கணும். இறங்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இதுல வழி இனிமே தெரியா, நீங்க என்ன நடத்தி கொண்டு போங்க, எனக்கு நீங்க பலன் தருவீங்க. ஒரு அல்லில சொல்லக்கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வந்துடணும். நான் ஊழியத்துக்குள்ள வரும்போது என்ன நம்பிக்கை, என்ன வருமானம் வரும் எனக்கு தெரியாது. 19 வயசுல ரட்சிக்கப்பட்டு காலேஜை முடிக்கிறேன் நான். நமக்கு கூட சரி, நமக்கு கர்த்தர் மேல ஒரு லீடிங் இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். பட் நம்ம சுத்தி இருக்கிற அம்மாக்கோ அப்பாவுக்கோ அதெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும்? சரி, பிள்ளை படிச்சு வேலை பார்த்து ஏதாவது வேலை பார்த்து குடும்பத்தை. பட் நம்ம முழுமையாக ஊழியத்துக்குள்ள வரோம், என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த நேரம், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை நடத்துவார். இந்த ஒரே கான்ஃபிடென்ட் தான். ஆமான்னு சொல்லக்கூடாதா? நம்ம அழைக்கும் போது, கர்த்தர் நம்ம ஊழியத்துக்குள்ள வரும் பொழுது, நம்மை நடத்தும் போது நமக்கு தெரியுமா, அப்படி வருவோம், இப்படி ஊழியத்தை செய்வோம், இந்த மாதிரி ஜனங்கள் உங்களெல்லாம் சந்திப்பேன், எனக்கு தெரியுமா? தெரியா. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்து, அழைத்த தேவனுக்கு தெரியும், அழைத்தவருக்கு தெரியும். ஆமே. இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரை இனி 2 நினைவுகளால, ஆமே, அற்புதத்துக்கு நீ தடையா இருக்காத. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஒரே மனசாயிரு. அங்க இங்கே அலைஞ்சுக்கிட்டு தெரியக்கூடாது. கர்த்தர் எனக்கு தெரியும், இந்த இடத்துல என்னை நிறைய சந்திச்சிருக்கிறார், என்னை இந்த இடத்துல ஆசீர்வதிப்பார், அவருடைய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை கர்த்தர் நிலை நிறுத்தி இருக்கிறார், எனக்கு ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. அந்த ஒரு நினைவுகளோட, ஒரே நினைவோட, ஆமே, அப்படி இருந்துப்பார், உறுதியா நின்றுப்பார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே, அல்லேலூயா. சுகத்துக்காக இருக்கிறவங்களும் அப்படிதான். சுகத்துக்காக இருக்கிற உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், நம்பிக்கையோட இரு, தப்பே கிடையாது. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா. இல்ல அந்த விசுவாசத்துல ஒரு ஷேக் வருது, இல்ல சரி ஆஸ்பத்திரி நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு பயம் இருக்கு, பயம் இருந்துச்சுன்னா விசுவாசத்துல போராடாத, அற்புதம் நடக்காது. உங்களுக்கு சொல்றது புரியுதா? உனக்கே ஒரு ஃபெய்த் இருக்கணும். இல்லைங்க, இதுல கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார், நின்னு பார், நிக்கும், உனக்காக அற்புதம் நடக்கும்.
அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கும். இல்ல என் விசுவாசம் கொஞ்சம் சோதிக்கப்படுது, என் விசுவாசம் கொஞ்சம் ஷேக் ஆயிட்டே இருக்கு, இல்ல எனக்கு அது நிமித்தம் பயம் வருது, அப்ப என்ன ஆயிரும், ரெண்டு மைண்ட் வந்துடும், பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்ப நீ என்ன செய்ய, விசுவாசத்துல நிற்க முடியாது. ராமன் சொல்லுங்க. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் மருந்து எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அது உன்னுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துன்னு சொல்லுவேன். ராமன் சொல்லக்கூடாதா? உன் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கா, நீ எடுக்காத. இல்லங்க எங்க சபை இப்படிதான் போதிக்குது, அதுல நீ மாட்டிக்கொள்ளாத. உங்களால சொல்லுது புரியுதா? எங்க சபை போதிக்குதுங்க, மருந்து எடுக்க கூடாதுங்க. மருந்து எடுத்துட்டேன்னா என் விசுவாசம் குறைந்துட்டுன்னு அர்த்தம், நான் விசுவாசியே இல்ல. அப்படி கிடையாது. விசுவாசம் என்பது அது ஒரு வரம். அது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருக்குள்ளாக கிரியை செய்யும். இப்போ நானே மிரக்கல் ஊழியம் செய்யறேன், அற்புத ஊழியங்களை செய்யறேன்னா, ஒரு மீட்டிங் நடத்துறேன்னா, எனக்குள்ளாக ஆவியானவர் அந்த விசுவாசத்தை ஆழமா வைக்கும் பொழுதுதான் நான் கூப்பிட்டு ஜோமுனுவேன். அது வரைக்கும் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், வார்த்தையை பிரசங்கிச்சுட்டே இருப்பேன். எனக்கே தெரியும் ஆவியில ஒரு பலன் என்னை நிரப்புகிறத நான் உணர்வேன். விசுவாசம் இப்ப தட்டுனா சுகம் கிடைக்கணுங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்த பிறகுதான் வந்து கூப்பிடுவேன், வாங்க ஜோமுனுங்க. இல்ல எனக்கு கர்த்தர் சுகமளிக்கிற வரத்தை கொடுத்துட்டார், அதனால நான் கைகளை வைக்கிறதுலாம் சுகம், அப்படி கிடையாது. அது ஒரு வரம். சில வேளைகள் நடக்கும், சில வேளை நடக்காம போகும். நடக்காம போகும்போது விசுவாசம் சோர்ந்து போயிடும். அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு அந்த நம்பிக்கை அற்று போகும். ஆனா அதே இது பலத்தோட விசுவாசம் என்கிற ஒரு உறுதியான இருதயத்தோடு நாம் நிற்கும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஏமே அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? இரண்டு நினைவுகளால், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடந்தது. இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், ரெண்டு மனசு இருந்தா நீ ஓட முடியாது, குந்தி குந்தி தான் நடக்க முடியும். குந்தி குந்தினா என்ன அர்த்தம்? அது குந்தி குந்தினா என்ன அர்த்தம்? தெளிவா சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஃப்ராக்னா தவளக்கா மாதிரி நடக்கிறதா? தவளை மாதிரி. ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிற காரியங்கள் நீங்க முடியட்டும். ரெண்டு நினைவு மாறிட்டுனா ஒரே வழி. நிறைய பேர் தான் சபைக்குள்ள இந்த சுகமளிக்கிற கூட்டமா இருக்கட்டும், நம்ம மீட்டிங்ல வரும்போது அங்கேயும் போவோம் இங்கேயும் போவோம், கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஆமென். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தர் தாங்க தெய்வம், அவரை மட்டும் தாங்க. ஆமென். யோபு சொல்லுவார் பார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல. இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த ஆராதனையில் அப்படிப்பட்ட இருதயம் வரட்டும். உன்னை சோர்வடைய பண்ணக்கூடாது எந்த விஷயமும். என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். என்ன வந்தால் நான் நிற்பேன். ஹல்லேலூயா. அவர் மேல வைத்திருக்க நம்பிக்கை நான் விட்டு விட மாட்டேன். ஆமென். நிச்சயமாக முடி உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. என் கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். டாக்டர்ஸ்கள் சொல்றத பார்த்து, உலகம் சொல்றத பார்த்து, உன்னை சுத்தி இருக்கிறவன் சொல்றத பார்த்து நீ குந்தி குந்தி நடக்காத. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்கப்பா? ஆமென். இன்னைக்கு இதுவரைக்கும் யோசிங்க, ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஒரு அக்னி, நம்ம எதிர்பார்த்த அந்த ஸ்பார்க் வரல, எதிர்பார்த்த அந்த ஒரு ஃப்ளோ ஏன் இன்னும் வரல, அந்த எதிர்பார்த்த அந்த அக்கினி இன்னும் நான் இறங்கலைய, பற்றியா இன்னும் எரியாம இருக்கிறோம். ராமன் சொல்லுங்க. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சா ஊழியத்துக்குள்ள முழுமையா வந்துடணும். ராமன் சொல்லுங்க. இல்லங்க பிளான் பண்ணுவாங்க சிலர். ஐயோ நாங்களாம் ஊழியத்துக்கு போயிட்டோம்னா நாளைக்கு எங்க குடும்பத்தை எப்படி நடத்துறோம்? புரியுதா? அந்த 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 எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய அக்கினி இறங்க முடியாது. நான் சொல்றது புரியுதா புரியலையா? கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாருங்க, எனக்கு தெரியுது, ஏதோ உனக்கு தெரியும் அழைத்தவர். ஆனா இன்னொன்னு சொல்லுவேன், யாரும் சொல்லியும் ஊழியத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ராமன் சொல்லுங்க பாப்போம். யாரு சொல்லியும் நிக்க முடியாது. இதே இது கர்த்தர் சொல்லிட்டாருன்னா உன்னை நிற்க வைப்பார். ராமே உன் தேவைகளை சந்திப்பார்.
குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஆமென். பலவீனம் வரும்போது, வியாதி, கர்த்தரை பிடிச்சிக்க. உனக்கு தெரியும், என்னதான் டாக்டர்ஸ்கள் சொன்னாலும் அவனால ஒரு அளவுதான். அதற்கு மிஞ்சி ஒருத்தர் கிரியை செய்யணும்னா அது தேவன் மட்டும்தான். நீங்க நம்பணும். ஆண்டவரை, எனக்கு தெரிஞ்சிச்சு, இனி எனக்கு அற்புதம் செய்கிறவர் நீங்க மட்டும்தான். எனக்கு அற்புதங்களை செய்கிறவர் நீர். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இன்னைக்கு உண்டாகட்டும். அக்கினி இறங்கி வரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் நினைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. அக்கினி இறங்கணும் ஆண்டவரே, என் நினைவுகள். ஆமென். அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பாப்பா, என் நினைவுகளினாலதான் இதுவரைக்கும் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். அப்பா, என் நினைவுகள் இன்னைக்கு மாறுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, 2 நினைவுகள் இனி வேண்டாம். எனக்கு 2 நினைவுகள் இனி வேண்டாம் ஆண்டவரே. உம்மை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நினைவு. அல்லேலூயா. என் நினைவெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் வாஞ்சையெல்லாம் நீரே. என் நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் இருக்கணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ் காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என் அன்பே. ஒரே எண்ணம் தான் ஆண்டவரே, ஒரே எண்ணம். என் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு எல்லாம் செய்வார். மனுஷன் கிடையாது, என் கூட இருக்கிறவங்க எனக்கு கிடையாது. என் இயேசு எனக்கு செய்வார். 2 நினைவுகளால வேண்டாம். அது உன்னை பலவீனப்படுத்திடும், உன்னை சோர்வடைய பண்ணிரும். சில நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க நமக்கு, ஆனா அது நடக்கலைங்கும் போது நம்ம மனசு உடைஞ்சிரும், சோர்வடைஞ்சிரும். ஆண்டவரே சொல்லுங்க, இனி என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. ஒவ்வொரு நாள் இதையே நம்பு, ஒவ்வொரு நாள் இதையே நம்பு. ஆமென், அல்லேலூயா.
நம்மளை நேசிக்கிறவங்க என்னால் நேசிப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. நேசிக்கிறவங்க தான் நமக்கு விரோதமாய் மாறுவார்கள். ஒன்னே ஒன்று ஆண்டவரே, மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி. ஆமென். நம்ம கீழே சில பார்க்க தான் நமக்கே தெரியாது. நம்ம சில நேரங்களில் நம்மையே பலவீனப்படுத்திடும். ஆபிரகாம் சார்லஸ் எனக்கு சொல்லுவார், ஆரம்ப நாட்களில் ஒரு நேரம் சிலவன் பேசுறதை கேட்கும்போது நமக்கே கஷ்டமாயிரும் அலெக்ஸ். ஆனா ஒரு நாள் வரும், அவன் பேசுறதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். உங்களுக்கு சொல்றது புரியுதா? புரியல. ஒரு நேரம் தான் நம்மளை சுத்தி பேசுற காரியம், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம காதுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருப்போம், உடஞ்சிக்கிட்டே. ஒரு நாள் வரும்டா, அவன் பேசிட்டு தான் இருப்பான், ஆனா நீ அந்த இடத்துல இருக்க மாட்ட, நீ வேற இடத்துல இருப்படா. ராமன் சொல்லுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. அப்பா இருக்காரு நமக்கு. ஆமென். மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சு. ரெண்டு நினைவுகள் வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த 2024 ரெண்டு நினைவு வேண்டாம்? ஆமென். அப்பா இருக்கார் எனக்கு. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இருக்கார், அவர் எனக்கு உயர்த்துவார், அவர் என்னை மால்டா காபு ஷான்டா பௌட்டலா ஓ ராபாலா ஷாபாலா காரா. நான் ஏலி அந்த இடத்துல சவால் விடுறார். நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லல. ஒரே ஒரு நோக்கம், அவரை பிடிச்சிட்டியா, அவரை உறுதியா பிடிச்சிக்கோ. நீங்க பாகால்னோட நீ விக்கிரகத்தை யோசிக்காத, ஒரு சிலையை யோசிக்காத. உன் நினைவுகள் எப்படி இருக்குன்னு பார். உன் நினைவுகள் எதை நம்பி இருக்கிறது? அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கினது. ரெண்டு நினைவுகள் இருந்தால் அக்கினி இறங்காது. ஒரே எண்ணத்தோட விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென். கர்த்தர் எனக்கு பலன் தரும். ஒரு நம்பிக்கை வந்து நினைச்சுக்கோ, ஒட்டச்சி தள்ளிடலாம் எதையுமே. ஆமென். ஆயுதங்கள் சாத்தானின் வல்லமைகளை, மலைகளை, பர்வதங்களை நிர்மூலமாக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு வேணும் கர்த்தர் எனக்கு அக்னி இறங்கணும் என் வீட்டில்? இன்னைக்கு இங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே நீ நம்புங்க. மால்டா காபௌ ஷாண்டா மால்டா காபௌ டாலா ஷந்துலியான் தலா. உங்க பலவீன பகுதியிலெல்லாம் கர்த்தருடைய அக்கினி இன்னைக்கு இறங்கட்டும். உங்க பலவீன பகுதியிலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உன்னை எது பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதிலெல்லாம் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரெண்டு நினைவுகளை நடந்துட்டேன், என்ன மன்னிங்க. நீ ஒரே நினைவு, என் இயேசு மட்டும்தான், என் ஆண்டவர் மட்டும்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 22 வசனத்துல எலியா சொல்றார் பாருங்க, வாசி. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின்
தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். அவர் சொல்றார், நான் மட்டும்தான், நான் தனித்து இருக்கிறேன். நீங்க எத்தனை பேரு? 450 பேர். ஐயா இங்க ஒருத்தன் 450. எல்லாரும் 1 450 1 400. ஆனா அந்த 1 பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்க 450 பேர் கூட்டம், இங்க சிங்கிள். ராமன் சொல்லுங்கப்பா. நீ பெரிய கூட்டமா இருக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. நீ தனித்திருந்தாலும் நீ அந்த கிருபை உன் மேல இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஆமென். உண்மை. எலியா சொல்ற, நான் மட்டும்தான் இருக்கேன் இங்க, நீ 450 பேர், நீ ஒரு கூட்டமா இருக்கிற. ஆமென். உன் விசுவாசம் பெருசா இருக்கட்டும். உன் கூட இருக்கிற காரியத்தை பெருசா பார்க்காது. உன் கூட எதுவுமே இல்லாம இருக்க, நீ மட்டும்தான் இருக்க, தனித்து போராடுற, பரவாயில்லை. ஆனா நீ ஜெயம் எடுப்ப. நான் சொல்றேன், உனக்கு கர்த்தர் அக்கினியால் உத்தரவு கொடுப்பார். ஆமென், ஆமென். பெரிய பேக்ரவுண்ட் நமக்கு இல்லாம இருக்கலாம், சொல்லுங்க. பெரிய அரசியல் பலம் உனக்கு இல்லாம இருக்கலாம், உனக்கு ஒண்ணுனா வர்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், நீ தனித்து நிற்க. ஆனா உன் கூட இருக்க வேண்டியவர் இருப்பார். அக்கினியால் உத்தரவுகிற தேவன் உனக்காக இருப்பார். ஹalleluya, ஆமென், ஹalleluya. தனியா இருந்தாலும் இருக்க வேண்டிய ஒருவர் இருந்தார்னா அக்கினி இறங்கும். ஒரு அலையில சொல்லுங்க. முதல்ல எலியா சொல்றார், 2 நினைவுகள் ஒரே நினைவு உண்டாகட்டும். ஆமென் சொல்லக்கூடாதா? ஹalleluya. அடுத்தது சொல்லுகிறார், நான் ஒருவன் இருக்கிறேன். நான் கூட்டமாய் வரல, நான் ஒருவர், நான் தனியா தான் இருக்கிறேன். ஆனா என் கூட ஒருவர் இருக்கிறவர் பெரியவர். நம்பிக்கை. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க, நம்பிக்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. முதல்ல 2 நினைவு வேண்டாம், ஒரே மனசு. அடுத்தது நம்பிக்கை. கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. ஆமென். உனக்கு முன்பதாக இருக்கிற கூட்டத்தை பார்த்து பயப்படாத. உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை பார்த்து பயப்படாத. நீ நம்பிக்கையா அவரை சார்ந்து நில்லு, ஜெயம் எடுப்பாய். டிஎல் மூடி சொல்லுவார், ஆண்டவரே இந்த உலகமே எதிர்த்து வரட்டும், உங்க நாமத்தில் நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவரே. ஆமென். உலகமே எனக்கு விரோதமா எதிர்த்து வரட்டும், ஆனா நீர் எனக்கு விரோதமா எழும்பி வந்தால் நான் நிர்மூலமாய் போயிருவேன். உலகமே எதிர்த்து வரட்டும், ஆனா நீங்க என் கூட நின்னீங்கன்னா, அந்த ஒரு வெளிச்சம் வந்து தாவீதுக்கு இருந்துச்சு. அதனால சொல்லுவார், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்தினால் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பேன். அந்த ஒரு கிருபை இறங்கட்டும் உங்கள் மேலலாம். ஆண்டவரே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். சிலர்லாம் வந்து ஈஸியா என்ன செய்வாங்க, கை கழுவிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, சிலர் ஈஸியா நம்மளை கை கழுவுவாங்க, ஒருத்தரை ஈஸியா விட்டு விலகுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஊழியத்தில் நிறைய பார்க்க முடியும். ஆமே, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றது? எங்களை விட்டுருங்க, எங்களை தேடாதீங்க, எங்களை விட்டுருங்க. சிலருக்கு அது ஈஸி. இந்த இல்லை நாங்க இன்னொன்னு அப்படி சிலருக்கு போயிடுவாங்க. தேவ பிள்ளைக்கு நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நிற்கணும் கர்த்தருக்கா. உனக்குன்னு கொடுத்த தரிசனத்தில் நிற்கணும். உனக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனுக்கா நீ நிற்கணும். உனக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? நிற்கணும். அப்பொழுது அக்கினி உன் வாழ்க்கையில இறங்கும். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா கர்த்தருக்கா நில்லு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அதனால்தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே எத்தனை பேர் எனக்கு வரமா எழும்பி வரட்டும்,
பக்கத்திலே 1000, வலதுபுறத்திலே. எனக்கு தெரியும்பா, நீங்க என் பக்கமா இருக்கீங்க, நான் போறேன்பா. உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? அதுல வந்து நாங்கள்னு சொல்ல மாட்டார், நான் பாய்வேன், நான் தாண்டுவேன். எத்தனை பேர் அப்படி? அப்பொழுது அக்னி இறங்கும். நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். டி மைனர். அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும், எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும், எலியாவின் தேவன் என்னை மறவா, எலியாவின் தேவன் என்னை மறவா. மறவா இயேசு மறவா, என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, என்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும், எலியாவின் தேவன் என்னை மறவா. எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும், எலியாவின் தேவன் என்னை மறவா. நம்பிக்கை, எலியாவின் தேவன் என்னை மறவா. ஆமென். தரிசனத்துல நில்லு உறுதியாக. அழைத்த தேவன் நடத்துவா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உறுதியா நில்லு, நம்பிக்கை விடுறார். எலியா தனித்து நின்றாலும் நம்பிக்கை விடல. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க. தனித்து நிற்கிறான், அவன் கூட பெரிய கூட்டம் இல்ல, நம்பிக்கை விடல, நம்பிக்கை நாயகனை விடல அவன். சொல்லுங்க சத்தமா, நம்பு. ஆமென். Praise Jesus. Shabala kabutala. Lipra santo nuriantala raboshata. Oh, praise the Lord. Malka raboshantala raba. Malka raboshantala. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும், ஏதா வானம் பூமியே மாறினாலும் தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. தம் வார்த்தை நம்புறீங்களா? எனக்கு சொன்னது அவர் செய்வார்.
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கை விடுவதும். நம்பிக்கை இருக்கட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நினைக்கிறீங்க? நம்பிக்கை. அவர் என்ன கொண்டு போட நம்பிக்கையா இருப்பேன். என்னை விட்டு எல்லாரும் போனாலும் என் நம்பிக்கை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் தனித்து தான் நிற்கிறேன். அவன் அழகா அதில் மென்ஷன் பண்றான் பாருங்க, நான் ஒருத்தன் தான் மீந்து இருக்கிறேன், நான் ஒருவன், நீ 450 பேர், ஆனால் என் தேவன் என்னை. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அக்கினி இறங்கணும்னா கர்த்தர் மேல உறுதியான நம்பிக்கை வச்சுக்கோ. நம்பிக்கை விட்டுறாத. மால்டா ராசேட்ரெலிரிம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை தானே சொல்லுங்கப்பா. அதுல பாதி பேர் பாதி வருஷம் வாழ்ந்து முடிச்சிருப்போம், இல்லையா இல்லையா? ஒரே ஒரு வாழ்க்கை, பாதி வருஷம். இன்னைக்கெல்லாம் அவனுக்கு 80 வயசு 100 வயசுலாம் சொல்லவே முடியாது. டக்குன்னு இருக்கான். ஒரு நேரம் என்ன சொன்னானுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சி பண்ணும் போதே செத்து போயிடுறான், இல்லையா? கபடி லாட்லாம் பாருங்க, ரைடு போயிட்டு வரான், விழுந்து செத்து போறான். வாழ்க்கை என்பது நம்ம கையில கிடையாது. எப்போ மறிக்க போறோம்னு தெரியாது, எப்போ சாவ போறேன்னு தெரியாது. சாகிற வரைக்கும் உறுதியா நம்பு அவரை. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஆமே, உனக்கு அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, ஒருவேளை நடக்கலாம், ஒருவேளை கர்த்தர் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஒரு விசுவாசத்திலே உன்னை நடத்தி கொண்டு போய் உன்னை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்பு, பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியா இருக்கும். ராமன் சொல்லுங்க, என்னடா நாங்க ஜெபம் பண்ணி என்னத்தை பார்த்தோம், நான் எதிர்பார்த்த நடக்கலை, கொண்டு போ, என்ன வந்தாலும் நம்பு, ஜெயிப்ப. ஒன்னு இங்க ஜெயம் இருக்கும், இல்லைன்னா அங்க ஜெயம் இருக்கும் உனக்கு. சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க, நம்பிக்கையோட நில்லு. ஆனா நிச்சயமா உனக்கு இம்மையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். எதுக்கு இதை சொல்றேன்னா, என்ன வந்தால் நிற்க அந்த ஒரு இருதயத்தை உனக்கு உருவாக்கிக்கோ, பழகிக்கோ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்பிக்கையோடு இருக்கிறான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கினது. 2 மனசா இருக்காது, ஒரே மனதாய். ஆமென். பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து. நீ நம்பிட்டனா உன்னை பூரண சமாதானத்தோடு ஒருவர் காத்துக் கொள்வார். நம்பிட்டேன்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறே. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் உம் முகத்தையே நோக்கி இருக்கிற. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மத்தான். இதெல்லாம் அந்த வெறித்தனமா உன் வீட்டுல குடும்பத்தோட பிள்ளைகளோட கையை உயர்த்தி அப்பானி கதறி பாடி பாரு. இந்த பாட்டெல்லாம் நடக்கும், அக்கினி இறங்கும். எஸ், சும்மா அந்த சோத்து முட்டி கையை தட்டிலாம் பாடக்கூடாது. பாடும்போது ஜீவனோட பாடிப்பார், வெறித்தனமா பாடிப்பார். ஆமே சொல்லுங்க, ஆமே. பாடும்போது உனக்கு தெரியும், அந்த பாடலை பாடும்போது உனக்குள்ள ஒரு தொடுதல் வந்துட்டுன்னா அற்புதம் நடந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? ஏமே குடும்பமா ஆண்டவரை கண்ணீரோட விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்பிக்கை. நான் தனித்து ஆண்டவர் இன்னைக்கு பெருசா என் கூட போராடுறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரை நான் தனித்து போராடுறேன்பான்னு சொல்லுவேன். ஏமே எனக்கு ஊழியத்திற்காக எனக்காக ஜெபிக்கிறதுக்கெல்லாம் பெரிய அளவில் ஆட்கள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை தனித்தே போராடுற மாதிரி இருக்கு. இயேசு சுவாமி எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலத்தை தாரும் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கெல்லாம் பல மணி நேரம்லாம் தேவை கிடையாது. ஒரு டச், ஒரு தொடுதல், அற்புதம் நடந்துரும். ஆமே
உறுதியாய் பிடிச்சு பாடு. தனித்து நிற்கிறேன், என் கூட யாருமே இல்லையே சுவாமி, தனியால போறான். ஆனா அப்ப நிப்பார் உனக்காக. ஆமே, அந்த உறுதியான மனதோட நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து அந்த ஒரு வெறித்தமா அற்புதம் செய்யுங்கப்பா, எங்க வாழ்க்கை செய்வார். உம்மத்தா நம்பி இருக்கு நேசப்பா. வாழ தெரியல, என்ன செய்ய தெரியல, வாழ தெரியல. தேவனிடத்திலிருந்து எப்படி வாங்கணும்னு தெரியல, அப்பாட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியல. மால்கா ராபு ஷாண்டா, உன்னை தனித்து விட்டுட்டார்னா உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போறார்னு அர்த்தம். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அன்னை எலியாவை தேவன் தனித்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தனித்து விட்டார். அவன் சொல்றான், நான் மட்டும்தான், நீயும் 450 பேரோடு இருக்கிறாய். தனித்து விட்டார். நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் தனித்து விட்டார். புரியுதா? மோசேயை கர்த்தர் தனித்து விட்டார். யோசேப்பை கர்த்தர் தனித்து விட்டார். யாக்கோபை கர்த்தர் தனித்து விட்டார். ஏமே அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தாவீதை கர்த்தர் தனித்து விட்டார். யாரெல்லாம் தனித்து விட்டாரோ அங்க பெரிய ஸ்பார்க் இருக்கு. சொல்லுங்க. ஆமா, மனுஷன் உன்னை விட்டுட்டா, மனுஷி உன்னை விட்டுட்டா நினைக்காத. தனித்து விட்டுட்டாருன்னா தூக்கி வேற லெவல்ல பயன்படுத்த போறார். ஆமென். எஸ், ஹல்லேலூயா. மனுஷனா நம்மளை அழைச்சது, தேவன் அழைச்சார். ஆமென். எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி அக்னி பாஷையில பேசுங்கப்பா. அக்னி பாஷையில பேசணும்னா அப்படியே நல்ல டங்ஸ் பேச ஆரம்பிக்கணும். சத்தமா பேசணும். அக்னி இறங்கணும்னா பேசு. முதல்ல கர்த்தர் சொன்னார், 2 நினைவுகளோடு இருக்காது. ஆமென். அதே போல எலியா தனித்து நின்றான், நம்பிக்கையோட கர்த்தருக்காக நின்னான். அடுத்தது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 31ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, மூன்றாவது அவன் பலிபீடத்தை உருவாக்கினான். எல்லாரும் சொல்லுங்க, பலிபீடம். ஆமென். ரொம்ப அழகா கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கணும். முதல்ல ஒரே மனம் வேணும். சபையில ஊழியத்துல அக்கினி இறங்கணும்னா என்ன வேணும்? இது வரைக்கும் இது மாறலைன்னா இங்க ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரே மனதை எங்களுக்கு ஊற்று. ஏமா நஷ்டம் தேவ ராஜ்யத்தை இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஆமே. புரியுதா நான் சொல்றது? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே மனமா இருக்கு. அடுத்தது நம்பிக்கையோட நிற்கணும் கர்த்தருக்காக. எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையோட. முதல்ல ஒரே மனம். குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். அது ஊழியமா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஒரே மனம். ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். உங்க கையில 50 ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா? அவன் ஒரு மனமா இருந்தா தானே நீங்க பிசினஸ் பண்ண முடியும் ஒழுங்கா. அவன் எங்கேயா டிமிக்கி கிமிக்கி கொடுத்தானே உங்க எப்படி இருக்கும் உங்க மைண்ட்?
அல்லையிலே சொல்லுவோமா? டென்ஷன் ஆகும், பிரஷர் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க ஒரு மனதாயிருங்க. ஆண்டவரே ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ரெண்டாவது, நம்பிக்கையோட நில்லு. யாரு அவங்க கூட இருக்கிறாங்களே, கர்த்தர் அவங்க கூட இருக்கிற, அதை வச்சு நில்லு. மூன்றாவது, பலிபீடம் உருவாக்குகிறான். இதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கம்மா. அந்த பலிபீடத்தை சுற்றிலும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கென்று இந்த பலிபீடம் உருவாக்கப்பட்டுட்டு என்பதை நீங்க எப்படி உணர்வீங்க? வாழ்க்கையில பலிபீடம் இருக்குதுங்க, என் வீட்டில் பலிபீடம் இருக்குதுங்க, இந்த ஊழியத்துல பலிபீடம் இருக்குதுங்க, எப்படி உணர்வீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். பலிபீடம் ஒரு இடத்துல இருக்குன்னா அங்க தேவ பிரசன்னம் இருக்கும். ராமே, ஆராதிக்கும் போது மகிமை இருக்கும், ஆராதிக்கும் போது தேவ ஆளுகை இருக்கும், பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இருக்கும், வார்த்தை புறப்படும். அதனாலதான் வசனம் அழகா சொல்லுகிறது, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்கால். பலிபீடம் இருக்கிற இடத்துல ஃப்ளோ இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பலிபீடம் இருக்கிற இடத்துல பயங்கர ஃப்ளோ இருக்கும் ஜனங்களுக்குள். அதுதான் பலிபீடம். இன்னைக்கு உனக்குள்ள ஒரு பலிபீடம் உருவாயிட்டுனா வாய்க்கால்ல இருந்து பாயும் தண்ணி, பாயும் நதி, பாயும். இந்த நதி போகும் இடமங்கும் பிராணிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த பிராணிகள் உயிர் ஜீவன் உண்டாகும், உயிர் உண்டாகும், வாழ்க்கை உண்டாகும், மகிமை உண்டாகும். Yes, Jesus. மால்டாலாரா. அப்பொழுது கர்த்தர் அக்கினி இறங்கும். உட்கார்ந்து கொட்டடிச்சு சத்தமா மியூசிக்கை வச்சு பாட்டு பாடினாதான் அபிஷேகம் கிடையாது. அந்த அனுபவம்லாம் நம்பாத. மியூசிக்கே வேண்டாம், அப்படியே தேவ பிரசன்னத்துல, ஆமென், அப்படியே தேவ மகிமையில. மால்டாலாரா ஃப்ளோ இருக்குங்க. எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்து. பலிபீடம் இன்னைக்கு வாழ்க்கையில பலிபீடத்தை கட்டு. அப்பா, பலிபீடத்தை கட்டுறேன், பலிபீடத்தை கட்டுறேன். அழகா வேதம் சொல்லுகிறது, ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, வாய்க்கால்கள் உண்டாகட்டும், அந்த ஜீவன் எனக்குள்ளிருந்து போகட்டும். ஓ, தேவ பிரசன்னத்தின் ஆளுகை உண்டா. ஓ ரபல ஷிப்ரா கஹரு ரபல ரப லிப்ரா ஷிப்ராலா துனியாந்தல ரப டகரபா. ஓ ஹalleluya. செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அங்கு மன்னா கொடுத்தீர், எரிவயலில் மேக குளிராகி, இருளில் அன்பின் தீபமா, சீனாய் மாமல மேலே நீர் நீதி பிரமாணங்கள் எடுத்துரைத்தீர். செங்கடலின் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அங்கு மன்னா கொடுத்தீர், எரிவயலில் மேக குளிராகி, இருளில் அன்பின் தீபமா, சீனாய் மலையின் மேலே நீதியின் கட்டளை எடுத்துரைத்தீர். அப்பா பிதாவே தெய்வமே, உம்
திருராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. எல்லாருமா அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழ் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமான் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேறவே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேறவே. தேவ மகிமை. அக்கினி இறங்கணுமா? பலிபீடம் உருவாக்கப்படட்டும். ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பலிபீடத்தை கட்டுகிறேன் ஆண்டவரே, என் பலிபீடம் கட்டப்படட்டும், அங்கு வாய்க்கால்கள் உருவாகட்டும், பலிபீடத்திலிருந்து அக்கினி ஜனங்களுக்குள் பாயணும், நாங்க வழி வேணும். மால்டா அல்லா ராபா, நீ கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு என் பலிபீடம் உருவாகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 35 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். நிரப்பப்படட்டும். தண்ணீரால நிரப்பினான். நம்ம பலிபீடம் எது எப்படி நிரம்பி இருக்கணுமா? வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, தண்ணியை ஊத்துங்க மேல. வாய்க்கால் முழுவதும் தண்ணீரால் நிரப்பின. தண்ணீர் எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது, வல்லமையை குறிக்குது, அபிஷேகத்தை குறிக்குது. நம்ம பலிபீடம் சுற்றிலும் எப்படி இருக்கணுமா? anointing, the power of God. மால்டா அல்லாஹ் சேற்றையிலேரே, உன் வாழ்க்கையை சுற்றிலும், அந்த பலிபீடத்தை சுற்றிலும் அப்படியே தண்ணி நிரம்பி நிற்கட்டும். அக்கினி இறங்கணும்னா இதுதான். ஆண்டவரே, என் பலிபீடம் சுற்றிலும் இன்னைக்கு தண்ணீரால் நிரப்பப்படட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? என் பலிபீடம் தண்ணீரால் வாய்க்காலை சுற்றிலும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. நிரப்பப்பட்டிருக்கிறது. வாய்க்கால்களை தண்ணீரால நிரப்பினார். நீங்க ஏசப்பட சொல்லுங்க, நான் என் வாய்க்கால் இன்னைக்கு வெறுமையா இருக்கு ஆண்டவரே, சும்மா இருக்கு ஆண்டவரே, அது தண்ணீரால நிரப்பப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. தண்ணீர் நிரப்ப அது ஓடினது, வழிபடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலைகளையும் தண்ணீரால அனாயிண்டிங்ல நிறைவு இருக்கிறது. அபிஷேகத்துல ஒரு நிரம்புதல் இருக்கிறது. எனக்கு எத்தனை பேர் அந்த நிரம்புதல் இன்னைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமே. மால்டா அல்லாரா, அப்படி எழுப்பி நிற்போமா? பைபிள்லாம் கீழே வச்சிருங்க.
ஃபோனெல்லாம் தயவு செய்து சைலண்டில் போட்டு தூர போட்டுருங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஃபாதர் வாசலே நிற்கிறார் கூடையோட. வரவங்க எல்லாம் ஃபோனை முதல்ல அவர்கிட்ட கொடுத்துடணும். ஒருத்தன் சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்த பிறகு எப்படி இருக்கணும்? தண்ணீர் நிரப்பப்படணும்னா உன் கான்சென்ட்ரேட் எதில் இருக்கணும்? தண்ணீரால் நிரப்பணும். ஆண்டவரே, வார்த்தையை கேட்கும் போது நிரம்பு, ஆராதிக்கும் போது நிரம்பு, ஜெபிக்கும் போது நிரம்பு. ஒரு நேரம் வேஸ்ட் பண்ணாத. கர்த்தருடைய சமூகம் சும்மா கிடையாது. நிரப்புறதும் நிரப்பாம போறதும் வாங்கையில தான் இருக்கு. இதே ஆராதனைக்கு வந்துட்டு நீ சும்மா சொங்கி மாதிரியும் போக முடியும், இதே ஆராதனையில நீ சிங்கத்தை போலவும் போக முடியும். சொங்கி மாதிரி போறியா சிங்க மாதிரி போறியா என்பதை நீ டிசைட் பண்ணிக்கோ. இல்ல நான் சிங்க மாதிரி போகணும்னா உன் வாய்க்கால் மூலம் தண்ணீரால நிரப்பப்படும். இன்னைக்கு அழகான சப்ஜெக்ட் ஆண்டவங்களோட பேசிட்டு இருக்கிற அம்மா வல்ல சொல்லுங்க. ஏமா நான் டைரியில் எழுதி வச்சுட்டுலாம் பேசுற ஊழியக்காரன் கிடையாது. வெளிப்பாடோட கர்த்தனை கொடுத்தால் என்னால் பேச முடியும். சொல்லுங்க ஆமே. அந்த தண்ணீரால நிரப்பப்பட்ட பின்புதான் அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறது என்ன நினைக்கிறீங்க? சும்மா போய் அப்பா எப்பா எசப்பா அப்படி ஜெபிக்காத. முதல்ல ஒரே மனமாய் மாறு. தெய்வ சமூகத்து போயிட்டியா, ஒரு மனதோட ஒரு மனதுக்காக ஜெபி, ஒரு மனதை உருவாக்கு. எசப்பா நீங்க தான். அடுத்தது நம்பிக்கையோட நில்லு. இந்த ஜெபம் என் ஜெபத்தை இயேசு கேட்பார், எனக்கு ஒரு அற்புதம் நடக்குங்கிற நம்பிக்கையோட நில்லு. மூன்றாவது அந்த பலிபீடத்தை உருவாக்கு. அப்புறம் அந்த பலியோட முழுவதும் வாய்க்கால்கள் சொல்லுங்க ஆமே. அப்புறம் அந்த வாய்க்கால் முழுவதும் அபிஷேகத்தால் நிரப்பப்படு. அப்பம் கேளு, அப்பான்னு கூப்பிடு, இறங்கி வருவார். ஆமே. இவ்வளவு நாள் ஏன் உன் ஜெபம் கேட்கப்படலைன்னா இந்த விஷயமே உனக்கு தெரியாத. அம்மாவா இல்லையா சொல்லுங்க. இந்த விஷயமே உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் தானே. அப்பா என் வாய்க்கால் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படட்டும். கேட்போமா எல்லாருமாய்? ஓரா காபோ ஷாபோலா காஹுராவா. ரெண்டு கைகளை உயர்த்திக்கோங்க. இப்ப யாரையும் பார்க்காத உன்னுடைய நோக்கம் எல்லாம் இப்போ ஒரு வல்லமை எனக்குள் பாயணும். என் பலிபீடத்துல எப்படி எலியா எல்லாத்தையும் நிரப்பிட்டுதான் ஆண்டவரே சொல்றார், உம்முடைய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும். சிம்பிள் ஜெபம். 37 வசனத்துல கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். என்னை கேட்டருளும். இஞ்சி போனா 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷம் கூட இல்லை. ஆனா செய்ய வேண்டியதை செய்து அவன் என்னை கேட்டருளும். அப்படியே எல்லாரும் ஆவியில் நிரம்புங்க. பா 2 கரங்களை உயர்த்தி இன்னைக்கு விட்டுறாதைய. ஒரு வல்லமை பாயட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும் இந்த வேளையில. 2024 தேவ சமூகத்துல அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கினது. அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரை நக்கி போட்டது. இப்போ அப்பொழுது இறங்கினது தேவனுடைய வல்லமை. இப்ப இறங்கட்டும் இந்த வேளையில, இறங்கட்டும் இந்த வேளையில. Fire in the mighty name of Jesus. 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 Fire. Fire. Don't give up. விட்டுறாத. இப்போ இந்த சான்ஸை விட்டுறாத. வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. Fire in the Holy Ghost. Fire in the Holy Ghost. Fire in the Holy Ghost. அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி வந்தது போல
அப்பொழுது காத்திருந்த அக்கினி இறங்கி இப்ப இறங்கி வருகிறது. இந்த அரராத் ஊழியத்தின் மேல, இந்த செபமயத்தின் மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறத பார்க்கிறேன். பெற்றுக்கோ. Fire in the mighty name of Jesus. Fire. வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. சிங்கத்தை போல இங்கிருந்து புறப்பட்டு போ. சிங்கத்தை போல புறப்பட்டு போ. கழுகுகளை போல புறப்பட்டு போ. அக்கினி புலமாய் உன்னை எழுப்புவார். அக்கினி புலமாய் உன்னை எழுப்புவார். அக்கினி புலமாய் உன்னை எழுப்புவார். விட்டுறாத. மனுஷனை பார்க்காத. இப்போ உன் ஆண்டவரும் நீ மட்டும்தான். எலியா அன்னைக்கு தனித்து நின்னா, கர்த்தரும் நானும், என் தேவனும் நானும். இப்போ கர்த்தர் அக்கினி எனக்கு உத்தர வரலுவா. அக்கினியால் உத்தர வரலுவா. அக்கினியால் உத்தர வரலுவா. Fire in the mighty name of Jesus. Igadala shivadala dala. Fire. Origa badana kabadana gadala raba. Shada gadana kabadana gadala raba gashete. Orianta laba gadana kabadana gadala raba. Shaga badana magashete. Rika baba baba shaka badana maga shagadala gadala raba. Shada gadana kabadana gadala raba gashete. Orianta laba gadana kabadana gadala raba. Makraka shete. Origa badana kabadana gadala raba. Rianta raba. O shaka badana maga shete. Riga badana maga shianta laba gadana gadala raba. O raka badana maga shete. O rika baba baba shaka badana maga shada gadana la raba. Shaka badana la raba. Shada kabadana gadala raba. O rika badana kabadana gadala raba. O raka baba 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 shaga badana bagadala kadaraba. Shada kabadana la raba. O rianta labaga shaka badana raba gashete. Riba baba baba shaka badana la raba. Rianta labaga shada labagadana kadaraba. Yes Lord. Shaka badana maga பிரசன்னத்துல O rianta labaga shaba baba. நகோமி கூட இருந்த ரூத்த போல இன்னைக்கு மாறு. Yes Lord. உறுதியாய் பிடித்திருந்தா பார். Yes Jesus. ஒருபால் திரும்பி அவளுக்கு திரும்பி போகிற ஆவி. அவள் திரும்பி போகிறவள். Yes Lord. ஒருபாலா இருக்காது. ரூத்த போல இரு. Amen. ஆண்டவரே நான் கூட மாட்டேன் உம்மை. Yes Lord. Yes Lord. Yes ஆண்டவரே. ஒவ்வொருவரின் அப்பொழுது கர்த்தரின் அக்கினி இறங்கி வந்தது. Yes Lord. பலிபீடத்தின் வாய்க்கால்கள் இன்னைக்கு வெறுமையா இருக்க வேண்டாம். Yes Jesus. பலிபீடத்தின் வாய்க்கால்கள் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படட்டும். Hallelujah. Yes நிரப்பப்படட்டும். 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 Yes Lord. நீ நல்லவர். நீ நல்லவர். இயேசுவே. இயேசுவே. நீ நல்லவர். நீ நல்லவர். இயேசுவே. இயேசுவே. நீ நல்லவர். நீ நல்லவர். அக்கினி. அக்கினி. இறங்கட்டும். இறங்கட்டும். இந்த வேளையிலே. இந்த வேளையிலே. ரபரகபா சிவலகரபலா. Yes Lord. Yes Lord. Libra Zagaraba. Libra Shadagabadana la raba. Yes Lord. Shagabadana la raba. பரலோகத்தின் மொத்த அக்கினி இந்த இடத்துல இறங்கினா எப்படி இருக்கும்? இப்ப அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை ஊற்ற போகிறார். பரலோகத்தின் மொத்த அக்கினி. மொத்த அக்கினி. Yes Lord. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். Praise Jesus. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Yes Lord. விரும்புகிறேன். Oh yes Jesus. Ora bagadana magashete. Origa baba baba shaka badana la raba.
தரிசனங்கள் உண்டாகட்டும், சொப்பனங்கள் உண்டாகட்டும், Yes, Lord. தீர்க்க தரிசனங்கள் உண்டாகட்டும். உண்டாகட்டும். வல்லமை, வல்லமை. வல்லமை, Yes, Lord. வல்லமை, Yes, Lord. வல்லமை. Oh, Shadagabadana Laraba. Rikabadana Magashete. Yes, Jesus. Hallelujah. Amen. அக்கினி இறங்கட்டும். Yes, Lord. Shakabadana Magashete. Oh, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. Shatakabadana Magashete. Oh, Rianta Labagadana Kabadana Laraba. Yes, Lord. Oh, நிரப்புங்க ஆண்டவரே. Yes, Lord. நன்றி ஆண்டவரே. Shatakabadana Laraba. Amen. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அக்கினியா பதில் கொடுக்க இறங்கி வந்தருளும். அக்கினியாய் பதில் கொடுக்க இறங்கி வந்தருளும். என்னை கேட்டருளும், கேட்டருளும். அக்கினியாய் பதில் கொடுக்க வந்தருளும். என்னை கேட்டருளும், கேட்டருளும். அக்கினியாய் பதில் கொடுக்க வந்தருளோ. அக்கினி, தேவ அக்கினி ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. அக்கினி, தேவ அக்கினி ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. அக்கினி, அக்கினி ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. அக்கினி, அக்கினி ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. அக்கினி, அக்கினி ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. வாய்க்கால்கள் நிரம்பட்டும், வழிகள் உண்டாகட்டும். வாய்க்கால்கள் நிரம்பட்டும், ஆமென். வழிகள் உண்டாகட்டும், தடைகள் நீங்கட்டும், தடைகள் நீங்கட்டும். தரிசனம் பிறக்கட்டும், தரிசனம் பிறக்கட்டும். அக்கினி, தேவ அக்கினி ஊற்றட்டுமே எங்கள் மேலே. அக்கினி, தேவ அக்கினி ஊற்றட்டுமே எங்க வேளையிலே. அக்கினி, தேவ அக்கினி, ஆமென், ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. ஆஹா அக்கினி, ஆஹா அக்கினி ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. அக்கினி, அக்கினி ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. அக்கினி பெற்றுக்கொள், தேவா அக்கினி ஊற்றட்டுமே இந்த வேளையிலே. அக்கினி. வாய்க்கால்கள் உண்டாகிறது, வாய்க்கால்கள் உண்டாகிறது. தண்ணீர் வாய்க்கால்கள் முழுவதும் வாய்க்கால்களையும் தண்ணீர் நிரப்புகிறது. வாய்க்கால்களையும் தண்ணீர், ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. பரலோகத்தில் அக்கினி இறங்கி வருகிறது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது Yes, Lord. முகங்குப்புற விழுகிறார்கள். Yes,
Yes. மாட்டாலா ராஷி பாட்டாலா. Ragabadana magashete. நம்புங்க, Yes, Lord. நமக்கு முன்பதாக விழ வேண்டியவையெல்லாம் விழும்படியாக Amen. உனக்கு விரோதமாய் சவால் விட்ட காரியங்கள், சவால் விட்ட சூழ்நிலைகள் முகங்குப்புற விழுகிறது, முகங்குப்புற விழுகிறது. யுத்தம் பண்ணின வல்லமைகள், Amen. போராடின இயேசபேலின் ஆவிகள், Amen. போராடின சகல கிரியைகளும் முகங்குப்புற விழுந்து, Amen. நம்மோடு எதிர்த்து நின்றவர்கள், யுத்தம் பண்ணினவர்கள் முகங்குப்புற விழுந்து. Shakabadana maga. Amen. Shadakadana laraba. இறங்குகிறத பார்க்கிறேன். Amen. சரீரம் முழுவதும் Amen. தேவாக்கினியால் நிரப்பப்படட்டும். நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் எல்லாம் இப்ப விலகட்டும். பலவீனமெல்லாம் விலகட்டும். சரத்திலே காணப்படுகிறதான பலவீனங்கள், சாபங்கள், Yes, கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகட்டும். எரிந்து போகட்டும். Hallelujah. குடும்பத்திலே போராடுகிற எல்லா போராட்டங்கள் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். Amen. Hallelujah. ஜீவன் உண்டாகட்டும். ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. Yes, பாட்டாலா காபாட்டாலா, மால்டா காபாட்டாலா. Amen. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசு சுவாமி நன்றி, நன்றி. ஆண்டவரே. Yes, Lord. மால்காராபௌ சந்தாராலா Shatakabadana maga. Oriantala baga shakabadana rava. நன்றி ஆண்டவரே. கர்த்தரிடத்திலிருந்து Amen. அக்கினி இறங்கி Amen. அந்த சர்வாங்க தகன பலியையும் Yes, Lord. விறகுகளையும் Yes, Lord. கற்களையும் Yes, Lord. மண்ணையும் Yes, பட்சித்து பட்சித்து வாய்க்காலின் தண்ணீரையும் நக்கி கிளியர் ஆயிடுச்சு. clear ஆயிடுச்சு. Yes, Lord. 2024 கிளியர் ஆகும். Yes, Lord. Amen. எல்லாம் கிளியர் ஆகும், எல்லாம் clear ஆயிடும். எல்லாம் கிளியர் ஆகும். Shadakabadana larava. மாட்டாலரல கடல கிளியர் ஆகிறது. எல்லாம் ஆல் கிளியர், ஆல் கிளியர். Rikabadana larava. எல்லாத்தையும் கிளியர் பண்றாரப்பா. You are free, Shakabadana. you are free, Yes, Jesus. you are free, Amen. you are free, You are free. you are free. You are free. உன் டெப்ஸ் எல்லாம், கடன் எல்லாம் கிளியர் ஆகிறது. Amen. உன் சாபங்கள் எல்லாம் கிளியர் ஆகிறது. Yes, Lord. அந்த 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 பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகிறது. Amen. அந்த உபத்திரவங்கள் எல்லாம் கிளியர் ஆகிறது. Yes, Lord. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு எல்லாம் கிளியர் ஆகிறது. Yes, Lord. அந்த வேதனைகள் எல்லாம் கிளியர் ஆகிறது. Yes, Lord. ஆல் கிளியர், All clear. ஆல் கிளியர். All clear. You are free Thank you. in the name of Jesus. Amen. You are free You are free. in the name of Jesus. In the name. You are free You are. in the name of Jesus. Yes, Lord. You are free. Oh, you are free. Yes, Lord. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்ல, I am free I am free. in the name of Jesus. In the name of Jesus. I am free I am free. in the name of Jesus. In the name. I am free I am free. in the name of Jesus. In the name of 2024, I am free I am free. in the name of In the Jesus. name of Jesus. We are free, We all free. In the all name of- clear All clear. in the name of Jesus. In the name of Jesus. Everything, Everything everything is clear in the mighty name of Jesus. clear in the mighty name of Jesus. Malakabalarabalabala. Oh, yes, Lord. இந்த வருஷம் Amen. முகங்குப்புற விழுந்து சொல்லுவேன், என் தெய்வம், என் தெய்வம், Yes. அவர்தான் என் தெய்வம், Hallelujah. அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் தெய்வம் சொல்ல போறேன். Amen.
Praise the Lord. Origa badana la raba. Shadaga badana raba gashet. Riyanta la baga. Nandiyappa. Oh, thank you, Master. சலா அப்படியே டங்ஸ் பேசுங்க. பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. சதக badana la raba. Kabadana magashete. நாளிலையா உலகமே badana la raba gashete. இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். rakaba baba baba shadaga உண்மையான பொங்குகிற இருதயத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். shadaga badana la raba gashete. shaka badana la raba gashete. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் மாறியாரி என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார் ஆடி பாடுவே. எவரும் மாறியாரி என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul, the singing. But do not understand it, and I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul, the singing and laughing, since Jesus made me whole. Oh, don't standing, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் மாறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul, the singing and laughing, since Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul, the singing and laughing, since Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழி. கைதடி பாடலாமா? இயேசுனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் மாறியாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார். எவரும் மாறியாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul, the singing and laughing, Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் மாறியாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி. ஆமென். பொங்கி பாடுறோம்னா ஒரு அலையில சொல்லுவோமா? அப்படியே டான்ஸ் ஆடி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அப்படியே பொங்கி வழியணும். ஆமென். டான்ஸ் ஆடி பாடலாமா? ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அசஞ்சி அப்படியே பொங்கட்டுமே. ஒரு அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஆமென். வாசிக்கலாமா? 1 2 3 4. நல்லா என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே,
ஏசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவ்வாறு மாறி யாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தார் ஆடி பாடுவேன். எவ்வாறு மாறி யாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. That's singing and laughing since Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. That's singing and laughing in Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன் வா பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவ்வாறு மாறி யாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம். It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. That's singing and laughing since Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. That's singing and laughing since Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு. எத்தனை பேர் பொங்குது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியில பாடும்போதே ஒரு சந்தோஷத்தில் என்ன செஞ்சிடணும், நம்மளை மறந்து கர்த்தரை உயர்த்திடணும். ஹல்லேலூயா. மால்டாலா ராஷகாரா பாட்டாலா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நீங்க எப்படி நினைச்சு இந்த கூட்டத்துக்கு வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஒண்ணு தெரியும், நீ நினைச்சதெல்லாம் விட ஆண்டவர் பெஸ்டா உனக்கு கொடுக்கிறார். பெஸ்டான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆராதனையை கொடுத்தார். சந்தோஷத்தால் உன்னை நிரப்புறார். நன்றி செலுத்துங்க அப்பா. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. That's singing and laughing since Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. That's singing and laughing and Jesus made me whole. For do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆமென். அப்படி எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆராதனையில் உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. உடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த ஒரு கூடுகையை எங்களுக்கு ஏற்படுத்தினீர். உம்முடைய கிருபையினால மூடிக்கொண்டீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்தினீங்க. ஸ்தோத்திரம். எப்படி எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கினதோ அப்படி இங்க இறக்கினீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில மேலானவைகளை நீ செய்து உடைய மகிமை விளங்க பண்ண போகிறதற்காக நன்றி. உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.